ஹாய், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காஞ்சி நகர் சீலநாயக்கம்பட்டில் அருகில் உள்ள காஞ்சி நகர் அம்மாள் ஏரி. அதாவது இங்கே பாருங்கள், ஊத்துமலையிலிருந்து வடிகின்ற மழை நீர் ஆனது அப்படியே காஞ்சி நகர் வழியாக வர்ற இடங்க. கால்வாய் அம்மாள் ஏரிக்கு போதுங்க. பாருங்க, எருமாபாளையத்துக்கு அடுத்து உள்ள மூணாங்கரடு. பாருங்க, மூணாங்கரடு 3 கரடுகள் இருப்பதால் மூணாங்கரடு. இந்த இடத்துல அம்மாள் ஏரி ஊத்துமலையிலிருந்து வருகின்ற மழை நீர் இங்கே தான் வந்து கலக்குதுங்க. இந்த மாநகராட்சி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இதை ஆகாய தாமரை புல் பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா நீர் சேமிப்புக்கு நீர் வளத்துக்கு நல்ல உகந்ததாக இருக்கும். ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கருங்கல்பட்டி அடுத்தது இந்த பக்கம், எருமாபாளையத்துக்கும் இந்த பக்கம் உள்ள மூணாங்கரடு பகுதியில் அமைந்துள்ள அம்மாள் ஏரி. இது பாருங்கள், ஊத்துமலை. காஞ்சி நகருக்கு பின்புறம். மாநகராட்சி சேர்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீர்நிலையை, அதாவது ஆகாய தாமரையை அகற்றி கொஞ்சம் நீர் சேமிப்புக்கு உதவலாம். அதேபோல் குமரகிரி ஏரியிலிருந்து கிச்சிப்பாளையம் வழியாக போகின்ற அந்த ராஜவாய்க்காலை வந்து இந்த சைடு, அதாவது பைபாஸ் வழியாக அந்த எருமாபாளையம், இங்கே வந்து அம்பாள் ஏரி, அப்புறம் கரட்டூர் ஏரி வழியாக நம்ம வந்து ஒரு சின்னதாக டைவர்ட் பண்ணி விட்டோம்னா ராஜவாய்க்காலில் மழை காலத்தில் வருகின்ற உபரி நீரை வந்து இதுக்குள்ளே செலுத்தலாம். அப்போ அங்கே வந்து மெயின் டவுன் வந்து கிச்சிப்பாளையம், அது தாழ்வான பகுதி. ஒவ்வொரு சமயமும் அந்த கிச்சிப்பாளையம் ஏரியாவில் வந்து மழை வரக்குள்ள சாதாரண மழைக்கே வந்து தண்ணீர் தேங்கும் ரோட்டில். அது இல்லாமல் மழை உபரி நீர் வரக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த குமரகிரி ஏரி தண்ணீர் உபரி நீராக போக்குள்ள ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஏரியா பூராமே. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ராஜவாய்க்காலை வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டாக்கா கண்டிப்பாக ஏரிக்கு நல்லதாக்கும். இது எப்பயும் போல் திருமணி முத்தாருக்கு போய் கலக்கிறதுக்கு சரியான வழியாக இருக்கும். அதனால் மாநகராட்சி இதை கொஞ்சம் மனசில் வச்சு இந்த கரைகளை கொஞ்சம் சுத்தப்படுத்தி சுற்றியும் கரைகள் ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆகாய தாமரை அகற்றி நடைபாதை நல்லா அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் விட்டுருக்காங்க. அமருகின்ற, அதாவது பலகை, அதையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் சின்ன ஒரு பார்க் மாதிரி ஏற்பாடு பண்ணாலும் இந்த ஏரியாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஏரியா மக்களுக்கு எருமாபாளையத்திலிருந்து வருகின்ற வாய்க்கால் அம்பாள் ஏரிக்கு போகுது பாருங்கள். ஏரி அம்பாள் ஏரி. அதாவது சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் எருமாபாளையம்ங்கிற ஊரில் கொஞ்சம் உள்ள ஊரை தள்ளி பார்த்தீங்கன்னா எருமாபாளையம் ஏரி. இதுக்கு ஒரு நல்ல பேர் கூட உண்டு. இதுக்கெல்லாம் நான் கரைகள்லாம் கட்ட வேண்டியது இருக்குது.
சின்ன ஏரி தான் இருந்தாலும் இந்த நீர் வளத்தை நல்ல முறையில் காக்கணும்னா கரைகள் நல்ல முறையில் அமைத்து கார்ப்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்.